கடகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சந்திராசிரமமும் வேதையும் கலந்து வரக்கூடிய இந்த இனிய நல்ல வாரத்துல சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தினால் கடகராசி என்பதே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிதானமான போக்கு ஒன்றுதான் நல்ல லாபத்தை தரும். கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்துல யோக பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சந்திராசமும் வேதையும் வரக்கூடிய காரணத்தினால நிதானமான போக்கு ஒன்றுதான் இந்த வாரத்துல நல்ல பலன்களை நிச்சயமாக கிடைக்கும். அப்ப இந்த வாரம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை, அதாவது 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி இந்த வாரத்துல உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார். 3ஆம் இடத்திலே கேது பகவானும், அட்டமஸ்தானத்திலே சனி பகவானோடு செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவானும், அவரோடு புத பகவானும், சூரிய பகவானும், ராகு பகவானும் இணைந்திருக்கின்றார்கள். 10ஆம் இடத்திலே குரு பகவான் தனித்து இருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நாளும் கோளும் நம்மை வழி நடத்தி செல்லும் என்பார்கள். அதன்படி இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வாரம் முழுவதுமே தேய்பிறை திதிகள் வருகிறது. அதாவது 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரை, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 8 மணி வரை, அன்று மரண யோகம் கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அடுத்தபடியாக அது சந்திர பகவான் நீசமடையக்கூடிய, உங்க ராசிநாதன் நீசமடையக்கூடிய நாள். அது கொஞ்சம் நிதானமா இருந்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வேதை தினம். அதாவது திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் இரவு 7 மணி வரை வருது. திதி பாத்தீங்கன்னா அதாவது அன்னைக்கு தான் மாச பிறப்பு, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/4/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி மாலை 5 மணி வரையும், அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. அன்று உங்களுக்கு வேதை தினம், அன்று கரிநாளும் கூட. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூரட நட்சத்திரம் இரவு 7 மணி வரை பூரட நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் வரும். அன்றும் உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது. அதாவது 2/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி. அடுத்து யோகமான நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதன்கிழமை தான். அதாவது 3/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 2 மணி வரை தசமி திதியும், அதன் பின்பு நவமி திதியும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அன்று உத்திராட நட்சத்திரம் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அன்று அமிர்தயோகம் கூடிய நாள். உங்களுக்கும் நல்ல அருமையான நாள். சந்திரபான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நாள், அருமையான நாள். அதன் பின்பு 4/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 12 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. அன்றும் உங்களுக்கு யோகமான நாள் தான். அன்று சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள், யோகமான நாள் தான். அதற்கு பிறகு 5/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திராசிரமம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. வெள்ளி சனி மற்றும் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம். அன்று திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அதே மாதிரி மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். அன்று சித்தயோகம் கூடிய நாள், சுபமுகூர்த்த நாள். அடுத்து சனிக்கிழமை, இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 6/4/2024 யோகமன் நாள். அன்று சனி பிரதோஷம். கரெக்டாக காலையில் 8 மணிக்கு மேல திரியோதசி திதி வருகிறது.
அதே மாதிரி சதய நட்சத்திரம் மதியம் 1:30 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள் அன்று உங்களுக்கு சந்திராசமன் நாள். நண்பர்களே, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு நாட்கள் அதாவது நாட்களுடைய பலன்கள் சற்று வேதையும் சந்திராசமும் இருக்கனால மனதளவிலும் உடல் நலனிலும் சற்று கவனம் செலுத்துங்கள். அதாவது இந்த வாரத்தில் கூடுமான வர இந்த விசேஷங்களை ஒத்தி வைத்தல் நலம் தரும். ஒரு விஷயம், சுபமங்கல யோகமோ அல்லது புதிய முயற்சிகளையோ சற்று ஒத்தி வைத்தால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தனவாக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் நீங்கள் நிதானமாக நடந்து கொண்டால் இன்னும் லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகளால் பகைமை ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சற்று நிதானமான போக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அன்பர்களே, இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான பலன்கள் தான் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைத்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல அருமையான வாரம் தான். இருந்த பொழுதும் படிக்கிறதுல இன்னும் அதிகப்படியான கவனத்தை கொஞ்சம் கூடுதலாக செலவழிங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனம் தேவை. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய சோர்வுகளை அகற்றுவதற்கு இறைபலமும் சற்று நிதானமான போக்கும் உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு சுப மங்கள யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சற்று ஒத்தி வைத்தல் நலம் தரும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சில சுணக்கங்களோ அல்லது தேவையில்லாத சில பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக அந்நிய நபர்களால் உங்களுக்கு இந்த வாரம் வந்து குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. யோக பலன் தரக்கூடிய இந்த வாரத்துல சிறிது பாதகமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால நிதான போக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் தான். முன்பு இருந்த சுரக்க நிலைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு கூட யோகங்கள் கிடைக்கும். அது உங்களுடைய வல்லமையை பொறுத்த விஷயம். குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் சூரிய பகவானுடைய உச்சத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு லாபத்தை தரும். உச்சமிட்ட சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் பலம் வரும். ஆகவே நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு சகல நன்மையும் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு பயமுறுத்தல் நிகழ்ச்சி இல்லை. இருந்த போதிலும் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களுக்கு மாத்திரம். நம்மளே இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதே போல இந்த வாரத்தில் 2 நாள் சுபமுகூர்த்த நாள் வருகிறது. அந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல குறிப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு சுப யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால அந்த சுபமுகூர்த்தத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அல்லது சுப நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லங்களிலே நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வருகிறது. சனி பிரதோஷத்துல நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். அதனால இறைபலம் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுற காரணத்தினால சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷத்துல சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, நந்தியம்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, குறிப்பாக லாப பலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவரும் இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரத்திற்கு அதை ஒத்தி வைத்தல் நலன் தரும். சரியான முறையிலே இந்த வாரத்தில் நிதானமாக நடந்து கொண்டிருந்தால் லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்துல உங்களுக்கு எதிரிகள் யார், நண்பர்கள் யார், அல்லது உங்கள் கூடலில் இருந்தே உங்களுக்கு பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்பதையெல்லாம் இந்த வாரத்துல கண்டு அறியக்கூடிய ஒரு வல்லமை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சோதனையில் தான் பல சாதனைகள் பிறக்கும். அந்தபடி இந்த வாரத்துல உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் கலந்து கிடைக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினால் வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் நிச்சயமாக கிடைக்கும். யோக பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.